வணக்கம். ஸோ இன்றைக்கி இப்போ எந்த நாட்டுக்கு போகிறோன்னா இத்தாலி நாட்டுக்கு தான் போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இத்தாலி நாட்டில் கூட்டுறவு கடன் இயக்கம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் இயக்கம். லூத்தி லுசாட்டி சங்கங்களின் வேறு செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க. மிலன் நகரில் இயங்கி வந்த கல்வி நிறுவனத்தில் பொருளியல் பேராசிரியராக லுசாட்டி பணியாற்றி வந்தார். ஸோ இப்போ இத்தாலியில் மிலன் அப்படின்ற ஒரு நகரம், அங்கே ஒரு ப்ரொஃபஸர், அவர் எக்கனாமிக் ப்ரொஃபஸர் லுசாட்டி வேலை செஞ்சு வந்திருக்காரு. பொருளாதாரத்தை நன்கறிந்த இவர் அந்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திட முனைந்தார். ஸோ அவர் ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர். ஸோ அதனால் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதன்படி இவர் விவசாயிகள், தொழில் புரிவோர் ஆகியோரின் நிலையை ஆராய்ந்தார். அவர்களில் ஏழ்மை அகற்ற அன்பாடுபட்டார். ஸோ விவசாயிங்க, தொழில் செய்கிறவங்க, அவங்களுடைய நிலை என்ன முறையில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறாரு. ஸோ அதை நம்ம ஏழ்மையாக இருந்தாங்கன்னா அதை நம்ம அகற்றணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் உலகெங்கிலும் உள்ள கூட்டுறவு அமைப்புகளின் நூல்களை ஆராய்ந்து அவனை கற்றுத் தொடங்கினார். ஸோ இதை நம்ம எப்படி ஏழ்மையை விரட்டலாம் அப்படின்ற போது கூட்டுறவு அமைப்பை பற்றி அவர் நிறையா புக்ஸ் படிக்கிறாரு. கூட்டுறவு சங்கங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிய ஜெர்மனி நாட்டு கூட்டுறவு இயக்கத்தை நேரடியாக ஆராய்ந்தார். ஸோ இதுக்கு முன்னாடியே ஜெர்மனியெல்லாம் வந்துடுச்சு கூட்டுறவு இயக்கம். ஸோ அங்கே நாட்டில் எப்படி இருக்குது அதை நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. இதன்படி சூல்ஸ் கூட்டுறவு கடன் இயக்கம் லுசாட்டியை மிகவும் கவர்ந்தது. ஸோ சூல்ஸ் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சூல்ஸ் அவங்களுடைய கூட்டுறவு இயக்கம் யாரை கவர்ந்திருக்கு? லுசாட்டி, அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய லுசாட்டியை கவர்ந்திருக்கு. அந்த சங்கங்களை நன்கு ஆராய்ந்த இவர் தன் தாய்நாட்டிலும் இது போன்ற சங்கங்கள் ஏற்படவும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திடும் ஒரு திட்டம் தீட்டினார். ஸோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நம்ம தாய்நாட்டில் நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது, அதனால் இப்போ பொருளாதாரத்தை ஏன் நம்ம டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அதன் அடிப்படையில் நகர்ப்புறங்களில் இயங்கி வந்த தொழிற்சாலைகளில் பெரும்பாலான சங்கங்கள் உருவானது. ஸோ இதனால் அர்பன் ஏரியாவில் நிறைய ஃபேக்ட்ரியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சங்கங்கள், அது மூலிமா சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இது பின்னர் நன்கு வளர்ச்சி அடைந்த நாட்டின் பொருளாதாரமும் கூட்டுறவு சிந்தனையும் உயர்ந்திட லுசாட்டி உறுதுணையாக விளங்கினார். ஸோ இந்த மாதிரி எடுத்துன்னு வர கூட்டுறவு இயக்கம் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் கூட்டுறவு சிந்தனை எல்லாருக்குமே ஒரு உறுதுணையாக இருக்குன்னா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க லுசாட்டி. மக்கள் வங்கி அல்லது லுசாட்டியின் பாப்புலர் வங்கிகள். மக்கள் வங்கி, லுசாட்டியின் பாப்புலர் வங்கிகள் 1864 to 65 லூத்தி லுசாட்டி வங்கியை போன்ற நட்பு முறையிலான கூட்டுறவு வங்கி ஒன்றை தொடங்கினார். அதாவது 1864 to 65 லுசாட்டி 1864 to 65. ஓகேவா. அப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒன்று துவங்குறாரு. இது ஒரு மாதிரி வங்கியாக இருந்த போதிலும் தொடர்ந்து நிரந்தரமாக ஒரு ட்ரையலுக்கு தொடங்குறாரு. ஸோ அதுவே என்ன பர்மனெண்ட்டாகவே செயல்படுது. 1866 லுசாட்டி முதல் கூட்டுறவு வங்கியை மிலன் நகரில் ஆரம்பித்தார். ஸோ அவர் மிலன் நகர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இத்தாலியில் இருக்கிற மிலன் நகரில் ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் தான் நம்ம லுசாட்டி 1866 ஒரு கூட்டுறவு பேங்க்கை ஆரம்பிச்சிருக்காரு. அதனுடைய மொத்த முதலீடு எவ்வளோன்னா 700 லயர். ஸோ நம்ம 700 ரூபா அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் 700 லயர் வரை இருந்தது. இந்த தொகையானது இங்கிலாந்தின் ராக் மேல் சங்கத்தின் மூலதனத்திற்கு இணையாகும். ராக் மேல் இங்கிலாந்தில் இருக்குள்ள ராக் டெயில் அப்படின்னுப்பாங்க, அந்த சங்கத்தினுடைய கேபிட்டலுக்கு இணையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சங்கத்திற்கு தேவையான நிதி மற்றும் உறுப்பினர்களை திரட்டுவதில் லுசாட்டியை நேரடியாக ஈடுபட்டு வந்ததுன்னா இவ்வங்கி மிக வெற்றிகரமாக செயல்பட்டது. சங்கத்து ஆரம்பிச்சிட்டார், அதாவது ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கார். நிதி மற்றும் உறுப்பினர். ஸோ அதுக்கு நமக்கு நிதி வேணும், அதில் நிறையா பேர் உறுப்பினராக ஜாயின் பண்ணணும். இதுக்கு யார் நல்லா இறங்கி வேலை செய்கிறாரு? லுசாட்டியே வேலை செய்கிறார். அவரே பேங்க் ஆரம்பிக்கிறாரு, அவரே அதுக்காக எல்லா எஃபர்ட்டும் கூட செய்கிறாரு. இந்த அமைப்பானது மக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றதால் இதற்கு பங்கா பாப்புலர் என பெயர் வந்தது. ஸோ பாப்புலர் அப்பளம் அப்படின்ற மாதிரி லுசாட்டியை பார்த்தோன்னே பங்கா பாப்புலர் அப்படின்ற மாதிரி நல்லா மக்கள்கிட்ட நல்ல ஒரு புதுசாக ஒரு விஷயம் எடுத்துன்னு வராங்க, அதுவும் கஷ்டப்படுற டைமில் அப்படின்றப்ப நல்லா பாப்புலராக இருக்குது. பாருங்கள், பங்கா பாப்புலர் பேர். இந்த வங்கி இத்தாலி நாட்டின் வங்கி சேவையில் 1/3 பகுதியை பெற்றிருந்தது. ஸோ இந்த ஒரு ட்ரையலுக்காக தான் ஆரம்பிக்கிறார் லுசாட்டி. அப்படியே இருந்தாலும் கூட நல்ல ஒரு வரவேற்பை பெற்று 1/3 அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் ஒன்று இருக்குது.
லுசாட்டி வங்கியின் சிறப்பு அம்சங்கள். வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கடைபிடிக்கப்பட்டது. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வரையறுக்க லிமிட்டட் லைபிலிட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். உறுப்பினர்கள். பாப்புலர் வங்கியானது பெரிய அளவிலான விவசாயிகள் மற்றும் நகரத்தில் உள்ளவர்களை மட்டுமே உறுப்பினராக கொண்டு கடன் வழங்கி வருகிறது. ஸோ இந்த பேங்க்கில் வந்து யார் நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, விவசாயிங்க, அதுக்கப்புறம் நம்ம அர்பன் ஏரியாவில் இந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே உறுப்பினராக சேர்த்துக்கினா அவங்களுக்கு மட்டுமே லோன் கொடுத்துருக்காங்க. உறுப்பினர்களுடைய தகுதிகள். நேர்மையான மற்றும் நேர்மையானவங்களாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லா சங்கமே எதிர்பார்க்கக்கூடியது. கடனை வாங்கினா தவணை தராமல் கட்டணும். இன்ஸ்டால்மெண்ட் கரெக்டாக கட்டணும். கூட்டம் நடத்துகிறாங்க சங்கத்தில்னா கண்டிப்பாக கலந்துக்கணும். கடனுக்கு இணையான பிணையம் சமர்ப்பிக்கணும். பிணையம் இங்கிலீஷில் சொல்லுங்க தெரியல. கடனுக்கு இணையான பிணையம் சமர்ப்பிக்க தகுதி உள்ளவர்கள். ஸோ கடன் வாங்குறோன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பிணையம் ப்ளட்ஜ் பண்ணுறதா நமக்கு வந்து கொடுக்குற அவங்கக்கிட்ட நம்ம அடமானம் வைக்கிறதும் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும். உறுப்பினர்கள் சங்க செயல்பாடுகளும் அதன் கணக்குகளையும் பார்வையிடலாம். ஸோ உறுப்பினராக நான் இருக்கிறேன்னா சங்கம் என்ன பண்ணுது, அதனுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நான் செக் பண்ணலாம். ஸோ அது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கள்ல. உறுப்பினர் கடன் பெறும் பட்சத்தில் அவர்களின் கடந்த கால நடவடிக்கை கண்டிப்பாக நமக்கு லோன் வாங்கணும்னா நம்மளுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்காங்களா, கட்டியிருக்காங்களான்னு எல்லா பேங்க்லேயும் இப்போ வரைக்குமே அதை செக் பண்ணுறாங்க. பங்குத்தொகை. உறுப்பினர் பங்குத்தொகை மீதான அளவுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. ஸோ பங்குத்தொகை வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்கள் கொடுக்கறத கொடுக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஷேர் என்னவோ இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் சங்கங்கள் மீதான பங்குத்தொகை கட்டுப்பாடுகள் இருந்தது. அவை ஒரு சங்கத்திற்கு ஒரு பங்கு என்ற வகையிலும் ஒரு பங்கு மதிப்பு 5 முதல் 50 லயர் வரை ஆகும். உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து பங்கு தொகைக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் சங்கங்கள் மீதான பங்குத்தொகை கட்டுப்பாடு இருந்தால் ஒரு சங்கத்திற்கு ஒரு பங்கு என்ற வகையிலும் சங்கமும் கூட ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். ஸோ அதனுடைய வந்து கட்டுப்பாடு இருக்குது. அதனுடைய பங்கு வந்து 5லேருந்து 50 லேயர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லயர். தனிநபர் ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குகள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஸோ நான் தனிநபராக இருக்கிறேன்னா ஒரு பங்கு தான் வாங்கணும்னு கிடையாது, நான் நிறையா கூட வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி சங்கத்தின் அதிகபட்ச பங்கு தொகையானது 200 முதல் 5000 லயர் வரை இருக்க வேண்டும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. சங்கத்தில் வந்து அதிகபட்சமாக ஷேர் வந்து எவ்வளோ இருக்கணும், 200லேருந்து 5000 லயர் வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆதாரங்கள். உறுப்பினர்களின் சேமிப்பு மற்றும் வைப்புகள் நிதி திரட்டப்படும். ஸோ சேவிங்ஸ், நான் உறுப்பினராக இருக்கிறேன், சேவிங்ஸும் வைக்கிறேன், எஃப்டி போடுறேன்னா அதுதான் அதனுடைய நிதி ஆதாரம். உறுப்பினர்கள் கடன்கள். குறுகிய கால கடனாக குறைந்த வட்டிக்கு குறைந்தபட்ச கடன் வழங்கப்படுகிறது. குறுகிய கால கடன்னா 3 மாதம் 6 மாதம் 1 இயர்க்குள்ளே இருக்கிறது குறுகிய கால கடன் சொல்லுவாங்க. அது வந்து கம்மியான வட்டிக்கு கொடுக்குறாங்க. தனிநபர் பிணையத்தின் பெயரில் கடன் வழங்கப்படுகிறது. தனிநபராக இருக்கேன், ஏதாவது ஒரு இதை காமிச்சு நான் வந்து லோன் வாங்கிக்கலாம். குறிப்பிட்ட நபர் அல்லது நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் ஆவணங்கள் பேரில் கடன் வாங்கலாம். குறிப்பிட்ட நபர், ஒரு சில பேர், அப்படி இல்லைன்னா நிறுவனம், அங்கேருந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம். விவசாய கடன்கள் அதிகபட்சமாக 6 முதல் 9 மாதங்கள் வரை வழங்கப்படும். இக்கடன்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். நம்ம ஊரில் இப்போ லோனுக்கு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்குமே கடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை புதுப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டிலையுமே நம்ம வந்து காரிஃப், சம்பா அந்த மாதிரி இதுக்கு நம்ம வாங்குறதையும் என்ன பண்ணிக்கிறோங்க, புதுப்பிச்சுன்னு தான் வராங்க. எப்போ நமக்கு எலெக்ஷன் வரும்ன்ற மாதிரி. காசு கடன்கள் வழங்கப்பட்டது. கேஷ் கிரெடிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அடமான கடன்கள் வழங்கப்படும். அடமானமாக வந்து அதாவது நீ வாங்குகிற லோனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அந்த பொருளை வச்சு உனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. மேலாண்மை. மக்களாட்சி முறையில் மேலாண்மை. நிர்வாக குழுவானது ஒரு தலைவரையும் அவருக்கு நிர்வாக உறுப்பினர் ஒரு தலைவர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை அவங்க தான் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. சங்க நடைமுறைகளை கவனிக்க ஒரு உயர் அதிகாரி நியமிக்கும் அதிகாரம் நிர்வாக குழு பெற்றுள்ளது. இது எல்லா இடத்துலையுமே உண்டு. சங்கம் என்னென்ன நடவடிக்கை பண்ணுறதுன்னு ஒரு நிர்வாக குழு ஒரு ஆளை தனியாக நியமித்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து செக் பண்ணுவாங்க. தினந்தோறும் நடைபெறும் சங்க அலுவல் நடவடிக்கைகள் கவனிக்க சம்பளம் பெறும் ஊழியர்கள் நியமிக்கப்படும். தினந்தோறும்னா பேங்க்கில் சங்கத்தில் வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ், லோன் கொடுக்கறது, வாங்குறது, டெபாசிட்டு, சேவிங்ஸு, இந்த மாதிரி நிறையா வேலை நடக்கிறதுக்கு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு அலுவலர்களை கவனிக்க துணைக்குழுக்கள் உருவாக்கணும். சிறப்பு அலுவலர்கள் இந்த மாதிரி ஏதாவது லோன் கொடுக்கறதுக்கோ இல்லை டெபாசிட்டுக்கோ நிறையா பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள கவனிக்க கூட என்ன பண்ணியிருக்காங்க, துணைக்குழுக்கள் உருவாக்கியிருக்காங்க.
சூல்ஸ் லுசாட்டி சங்கங்களின் வேறுபாடுகள். ஸோ சூல்ஸ் வந்து ஜெர்மனியில் இருக்காரு, நகரத்தில் ஒரு வங்கி ஆரம்பித்து அவர் ரன் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து தான் யார் ஆரம்பிக்கிறாங்க, இத்தாலியில் லுசாட்டி. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். விவசாய எல்லை, அதுக்கப்புறம் பொறுப்பு, பங்குத்தொகை, கடன்கள், கடன் மீதான வட்டி, லாப பகிர்வு, மேலாண்மை. ஸோ இந்த ஒரு 7 பாயிண்டில் வந்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன, சூல்ஸ் வந்து நகரத்தை உள்ளடக்கியது, அர்பனில் இருக்கிறது. சில சங்கங்கள் வரையறை மற்ற சிலது வந்து லிமிட்டடு, சிலது வந்து அன்லிமிட்டடு. சூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்டகால தவணை முறை பங்கு மதிப்பு 15 முதல் 25, நீண்ட காலம் தான், இங்கே லாங் டேர்ம் தான் தவணை முறை கொடுத்துருக்காங்க. உறுப்பினர்களுக்கு மட்டுமே கடன் அளிக்கப்பட்டது. உறுப்பினராக இருக்கிறையா அவங்களுக்கு தான் லோன் கொடுப்பேன். யார், சூல்ஸு. வெளிச்சந்தையை காட்டிலும் 1% குறைவு நமக்கு. பகிர்வு சதவீதமானது நிலையானது, ஊழியர்களை நிர்வாகம் பண்ணுறாங்க. லுசாட்டி வந்து மாவட்ட எல்லை முழுவதும், ஒரு மாவட்டத்தில் அவங்களுடைய எல்லை முழுவதுமே வச்சுருக்காங்க. இதில் வந்து கடன் மீதான வட்டி வந்து தான் வெளிச்சந்தையை காட்டிலும் 1% குறைவு. பகிர்வு சதவீதம் நிலையானது, பகிர்வு சதவீதம் லாப பகிர்வு சதவீதம் நிலையானது. மேலாண்மை வந்து ஊழியர்கள் நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள். லுசாட்டி வந்து மாவட்ட எல்லை முழுதும் சொல்லியிருக்காங்க. அனைத்து சங்கங்களும் வரையறுக்கப்பட்ட பொறுப்புடன் செயல்படும். ஏன்னா அவர் ஆரம்பித்தது பாப்புலர் வங்கி. குறைந்த அளவு மற்றும் குறுகிய தவணை முறை, பங்குத்தொகை 10 மாதங்கள். ஸோ 10 மாதம் தான், ஏன்னா இவங்க வந்து குறுகிய ஷார்ட் டேர்ம் தானே கொடுக்குறாங்க. உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் கடன் கொடுக்குறாங்க. அவர் உறுப்பினருக்கு மட்டும்தான் கொடுத்தாரு கடன். யார், சூல்ஸு. வெளிச்சந்தைக்கு இணையான வட்டி. ஸோ வெளியில் என்ன வட்டி வாங்குகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே வட்டி கொடுத்துருக்காங்க. லாப சதவீதம் வந்து நிலையற்றது. இதுதான் ஃபிக்ஸடாக பண்ணல, ஆனால் 6% கம்மியாக தான் இருக்கும். அங்கே வந்து 1% சொல்லியிருக்காங்க. 1% கிடையாது. லாப பகிர்வு வந்து சதவீதம் நிலையானது, ஃபிக்ஸடானது. நிர்வாக குழு மற்றும் நேர்மையான அலுவலர், மேலாண்மை. ஸோ நிர்வாக குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இருக்காங்க. நேர்மையான அலுவலரும் வச்சு அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. உள்ளம் பார்க் சங்கங்கள் செயல்பாடுகள். ஸோ உள்ளம் பார்க் லுசாட்டியைப் போலவே உள்ளம் பார்க் சிறந்த கூட்டுறவராக விளங்கினார். இவர் ஜெர்மனியின் ரைபின்சன், அதாவது நம்ம லுசாட்டி வந்து சூல்ஸை பார்த்து ஆரம்பிக்கிறாரு. உள்ளம் பார்க்கும் ஒரு கூட்டுறவாளர் விளங்கினார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியின் ரைபின்சன் கிராமப்புறங்களை அதாவது 2 பேர், மொத்தம் 4 பேர். சூலு, ரைபின்சன், இவங்க ஜெர்மன். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் 2 பேர், லுசாட்டி, உள்ளம் பார்க். இவங்க 2 பேரும் போய் ஒருத்தர் சூலை பார்க்குறாரு. சூலை பார்க்குறவர் யார், லுசாட்டி. ரைபின்சனை பார்க்குறவர் உள்ளம் பார்க். சூல் வந்து நகரத்தில், ரைபின்சன் கிராமத்தில். ஸோ கிராமத்தில் பார்க்குறவர் உள்ளம் பார்க்கும் ரைபின்சன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்து ஆளுங்க யார், உள்ளம் பார்க்கும் ரைபின்சன். அது மாதிரி அதாவது இவர் வந்து ஜெர்மனியில் போய் ரைபின்சன் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிராமத்தில் எப்படி சங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாரு. அப்புறம் விவசாய துறைக்கு அரும்பாடுபட்ட இவர் விவசாயிகளிடத்தில் நற்பெயர் பெற்று விளங்கினார். பின்னர் இத்தாலியின் நிதி அமைச்சராக பணியாற்றின. இதன் விளைவாக விவசாயிகள் நலன் காக்க பல கூட்டுறவு வங்கிகளை தொடங்கினார். ஸோ இவர் உள்ளம் பார்க்க என்ன பண்ணுறாருன்னா, ரைபின்சனை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஆரம்பித்து நம்மளுடைய விவசாயிகளுடைய துயர் துடைக்கணுன்றாரு. அங்கேயே வந்து என்ன, இத்தாலியினுடைய நிதி அமைச்சர், பட்ஜெட் அமைச்சராக இருக்கார், பட்ஜெட் மினிஸ்டராக இருக்கார். விவசாய நலன் கிடைக்க பல கூட்டுறவு வங்கிகளை தொடங்குகிறார். உள்ளன்பார் கிராம வங்கிகள். ஸோ ஆரம்பிச்சார் பயிரும். விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க கேசிருரலி கூட்டுறவு கடன் சங்கங்கள் 1883 லோரிக்கியா என்ற தம் சொந்த கிராமத்தில் உள்ளம்பார்க்கால் தொடங்கப்பட்டது. அவர் தொடங்கினது யார், லுசாட்டி. பாப்புலர் பேங்க், ஓகே, பங்கா பாப்புலர் பேங்க். இவர் ஆரம்பிக்கிறது வந்து என்னென்னா, கேசிருரலி கூட்டுறவு கடன் சங்கங்கள் 1883 வந்து லொரிக்கியா அப்படின்ற அவருடைய கிராமத்திலே ஆரம்பிக்கிறாரு. கேசிருரலி, உள்ளம்பார்க் கேசிருரலி 1883 கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆரம்பிக்க. தொடக்கத்தில் 32 உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பங்கு மூலதனம் இன்றியும் பின்னர் நிதி ஆதாரத்தை பெருக்கும் பொருட்டும் பங்குகள் வெளியிடப்பட்டன. நிதியை வந்து அவர் ஆரம்பித்த கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு வேணுன்றது ஷேர் கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ அது மூலியமாக வந்து நிறையா பங்குகள் திரட்டுறாங்க. நிதி வசதியை பெருக்க திட்டம் தீட்டிய பின் சிக்கனத்தையும் கடைபிடித்து செலவினத்தையும் கணிசமாக குறைத்து கொண்டு வெற்றி நடை போட ஆரம்பித்தது. கண்டிப்பாக நம்ம வந்து
அமௌண்ட்டு சேவிங்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், அது எப்படி வர்றதுக்கு வழியை பார்க்கணும், சிக்கனமாக இருக்கணும், செலவை குறைச்சால சேவிங்ஸ் நமக்கு அதிகமாகும். அதுதான் கடன் தொகைக்கு குறைந்த அளவு வட்டி வசூலிக்கப்பட்டது. கம்மியான காசுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்கப்பா, கடன் கொடுத்துருக்காங்க. இவ்வங்கிகளில் சிறந்த நிர்வாக திறமையால் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் இத்தாலியில் உதயமானது. ஸோ இதையும் நல்லாவே வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதனால் நிறையா பேங்க்கு உருவாயிருக்கு எங்கே, இத்தாலியில். உள்ளம்பார் கிராம கடன் சங்கங்களின் சிறப்பு அம்சங்கள். அனைவரும் உறுப்பினர் ஆகலாம். தடையில்லா உறுப்பினர் குடிப்பழக்கம் உள்ள உறுப்பினர் அவருக்கு தடை. யார் வேணாலும் நீங்கள் உறுப்பினர் ஆகலாம், ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கிடையாது. கல்வி அறிவு உடையவர்களும் கூட்டுறவியின் பால் நம்பிக்கை உடையவர்களும் வரவேற்கப்படணும். ஸோ படிச்சிருக்கியா, உனக்கு கோஆப்ரேட்டிவ் பற்றி தெரியுமா, ஆல்வேஸ் வெல்கம், அவ்வளோதான். உறுப்பினர்கள் கூட்டுறவு பற்றி கல்வியும் கூட்டுறவுத்ததும் வந்தவங்களுக்கும் சொல்கிறாங்க. ஸோ கூட்டுறவுனா இப்படி தான் இருக்குது, சமூகம் இது வந்து ஒரு சேவைக்காக லாபத்துக்காக இல்லைன்றதுடைய தத்துவத்தை எல்லாமே சொல்கிறாங்க. சிறந்த நேர்மையான மேலாண்மையின் மூலமும் சம்பளம் பெறும் சிறந்த அலுவலர்கள் மூலமும் நிர்வாகம் செம்மையாக கண்காணிக்கப்பட்டது. அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆள் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆளுங்கள்லாம் போட்டு நல்ல சம்பளம்லாம் கொடுத்து அது மூலயமா அவங்க வேலை வந்து வாங்கியிருக்காங்க. இதனால் சிக்கன நடவடிக்கையினால் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது. உறுப்பினர்களிடம் ஒரு சிறிய தொகையை வைப்பாக பெற்று அதன் மூலம் உறுப்பினர்களுக்கு சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்தது. நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சமாச்சும் ஒரு எஃப்டிஆர்டி அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிப்பாக நம்ம போடுறதுனால நமக்களுடைய பழக்கத்தையும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். உறுப்பினராக இருக்கியா, நீ எஃப்டி போடு அப்படின்றதுனால நமக்கு சேவிங்ஸும் நிறையா பேருக்கு வந்து பழக்கம் வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. உறுப்பினர்கள் கடன் வழங்கும் பட்சத்தில் அவர்களின் கடந்த கால நடவடிக்கைகள் நன்கு ஆராயப்பட்ட பின்னரே கடன் வழங்கப்படும். எல்லா பேங்க்லேயும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கண்டிப்பாக லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு 6% வரை வட்டி வசூலிக்கப்பட்டது, 6% வரைக்கும். சங்கங்கள் அரசியல் மற்றும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. ஸோ இந்த ஜாதி, இந்த மதம், இந்த கட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே மக்கள், அவ்வளோதான். அரசாங்க மானியங்களை இந்த சங்கம் பெறவில்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு மானியமும் இவங்க வாங்கலை. லாபம், பங்கு பகிர்வு எதையும் அறிவிக்கவில்லை. ஸோ ப்ராஃபிட் என்ன, இதில் வந்து ஷேர் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லலை. அனைத்துமே வரக்கூடிய எல்லா லாபத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, காப்பு நிதி ரிசர்வ் ஃபண்டாகவே வச்சிட்டாங்க. லாபம், அதாவது சங்கத்தை வந்து தொடர்ந்து ரன் பண்ணணும். அதாவது நீங்கள் உறுப்பினராக வரவங்களுக்கு லாபமாக கொடுக்கல, கடன் கொடுத்துருக்காங்க கம்மி வட்டியில், 6% கம்மியாகவே வட்டியில் கடன் கொடுத்து நீங்கள் அந்த கடனை அடைங்க, எஃப்டி போடுங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து லாபம் வந்து பகிர்ந்து கொடுக்கல. சங்கத்தில் என்ன லாபம் வந்தாலும் அது வந்து ரிசர்வ் ஃபண்டாக வச்சுருக்காங்க. ஸோ ரிசர்வ் ஃபண்டாக வைக்கிறது எதுக்குனாலனா சங்கம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால அவங்களுக்கு லாபம் கொடுக்கல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பானில் கூட்டுறவு. ஸோ ஜப்பான் கூட்டுறவு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.